உங்களோட லேப்டாப் அண்ட் பிசி பழசானதுனால ரொம்ப ஸ்லோவாயிருச்சா? கிங்ஸ்டனோட இந்த எஸ்எஸ்டியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட லேப்டாப் அண்ட் பிசி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட பல மடங்கு அதிகமான ஸ்பீடில் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த கிங்ஸ்டன் எஸ்எஸ்டியோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் என்கிட்ட கேட்டது தான். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டா நீங்கள் வச்சுக்கிற பிசிலையும் லேப்டாப்லையும் அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ உங்களோட மொபைல் கேமராவை எப்படி வெப்கேம், அதாவது உங்களோட பிசி அல்லது லேப்டாப்போட வெப்கேம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வெப்சைட்டோட அஃபிஷியலான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களாவே சொல்லியிருக்காங்க, உங்களோட ஃபோன் கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி அல்லது மேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா மாதிரி வயர்லெஸ் கேமரா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மேக்கும் கொடுத்துருக்காங்க, கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த ஏபிகேக்கும் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆப்பிள் ஸ்டோர், அதாவது உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா iOS ஐஃபோனாக இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குரிய அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VR வெர்ஷனும் இதில் இருக்குது. அது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த VR வெர்ஷன் எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா உங்களோட பிசி கேம்ஸை நீங்கள் உங்களோட VR கிளாஸில் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விளாட்லாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிகேவும் உங்களோட விண்டோஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரா இல்லை ஐஃபோன் ஸ்டோரா எது வேணாலும் இருக்கலாம். அதில் போயிட்டீங்கன்னா இந்த ஏபிகேவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அஃபிஷியல் லிங்க். அதையும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் iOS இருந்தால் அந்த iOS ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விண்டோஸ்க்குரிய அந்த EXE ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். EXE ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 MB தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏபிகேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் 6.36 MB தான் இருக்குது. இதோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் இன்னுமே ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நார்மலாக எப்போ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க, அக்ரி கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேமராஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா மொபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டா டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அந்த ஒன்லேயே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த அக்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் லோடிங் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க கேட்குது. நீங்கள் நார்மலாக சீலே வச்சுட்டு கூட அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் அது இன்ஸ்டால் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட முடிய போகுது. ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 20 செகண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ நான் எதையுமே ஸ்பீடு கூட பண்ணல, அப்படியே இன்ஸ்டால் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட்டுங்கிறத அந்த டிக்கை எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏபிகேவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு 2 MB 2.5 MB தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் ஓவராலாக பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதோட அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்க்கறனாலும் படித்து பார்த்துங்க. இல்லாட்டா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஓவராலாக 2 MB நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அதை நம்ம அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபையும் உங்களோட பிசியும் பார்த்தீங்கன்னா சேமாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஹாட்ஸ்பாட் மூலியமாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா உங்களோட மொபைலையும் உங்களோட பிசிலையும் சேம் ஒய்ஃபைல நீங்கள் வந்து ஈதர்நெட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை டிவைஸ் வேணும். அதை சேம் ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டா உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட பிசியில் நீங்கள் ஒய்ஃபைல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் பேஜ் வரும். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதில் அந்த டூ நாட் ஷோ அகைனில் கொடுத்துட்டு கன்னியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு வெளியே வந்துடும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மொபைலில் டக்குன்னு வந்துருச்சு, இன்னொரு மொபைலில் அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கேட்டுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அப்ளிகேஷனோட பர்மிஷன் செட்டிங்குள்ளே போயிட்டு கேமரா பர்மிஷனையும் மைக்ரோஃபோன் பர்மிஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இதே அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கிறனால உங்களோட பிசியில் உள்ள அந்த கேமரா, உங்கள் பிசியில் கேமரா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கேமராவே இருக்காது. இதுவே நீங்கள் மித்த இது யூஸ் பண்ணுறீங்கனாலும் கேமரா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் கேமராவை உங்களோட பிசி கேமரா மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். உண்மையிலே சூப்பரான அப்ளிகேஷன். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடியோ கால் பண்ணுறீங்க, பட் உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, நீங்கள் இல்லாத ஒரு இருட்டான ரூமில்
உட்காந்துருக்கீங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ரொம்ப டார்க்கான ரூம்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை ஃப்ரண்ட் கேமராவும் வச்சுக்கலாம், இல்லை பேக் கேமரா வச்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயே வச்சுக்கலாம், போர்ட்ரேட்லேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமில் தான் எல்லா ஒர்க்கும் இருக்குது. கேமரா வேணும், இல்லாட்டா உங்கள் கேமரா ப்ராப்ளம், இல்லாட்டா கேமராவோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கைப் காலாக இருக்கலாம், இல்லை மித்த விஷயங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஓவராலாக அந்த கேமரா மாதிரி இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இதுவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இல்லை கேமர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்காம் வாங்குறதுக்கு பதிலாக உங்களோட பழைய மொபைல் ஏதாவது இருந்தால் கூட அதில் கேமரா நல்லா இருக்குன்னா அதை கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த சூப்பரான அப்ளிகேஷன் இது. இதோட 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ GTA 4 CD போட்டால் தான் விளாட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, ஒரிஜினல் CD வாங்கி நீங்கள் போட்டு விளாட்லாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்றான். டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நான் அதை சொல்ல விரும்பல. நீங்கள் எப்படி வேணாலும் அதை இது பண்ணி விளாட்லாம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் லீக்கேஜ் ஆகுது. அதாவது நான் போட் ட்ராக்கர்ஸோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் சவுண்ட் லீக்கேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் லவுடாக சவுண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா லீக்கேஜிங் இருக்க தான் செய்யும். வெளியே உள்ளவங்களுக்கும் அது கேட்கும் லைட்டாக மைனூட்டாக. பட் நீங்கள் ஓவர் சவுண்ட் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வச்சுருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஹெட்செட்னு சொல்லலாம், ஹெட்ஃபோன் சொல்லலாம். ப்ளூடூத்லையும் சரி, வயர்லையும் சரி, ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா GTA 5 அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட PC பார்த்தீங்கன்னா 2 GB RAM நோ கிராஃபிக் கார்டு, இதில் GTA விளாட முடியுமான்னு கேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக முடியாது ப்ரோ. GTA விளாட்றதுக்கு உங்களுக்கு 8 GB RAM ஒரு மினிமம் ஒரு i5 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விளாட்லாம். இல்லை Ryzen 5 இருந்துச்சுன்னா விளாட்லாம். சப்போஸ் அதோட கம்மியாக இருக்குன்னா கூட 4 GB RAMல கிராஃபிக் கார்டு அந்த லெவலுக்கு இருக்குன்னா கொஞ்சம் அதோட ரெசல்யூஷனை கம்மி பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா விளாட முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ல 2 GB RAM விளாடவே முடியாது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதை டவுன்லோட் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.